அங்கால போங்க மறைக்காம. மேரி சாப்பாடு கொண்டு வாப்பா. நீங்களே போய் போட்டு சாப்பிடுங்க. ஆ சின்னமா பாருங்கோ அவா போ. இவள் பிள்ளையும் கவனிக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறது. இதான் வேலை அவாக்கு. சாப்பாடு கேட்டால் அதுவும் போட தெரியாது. லிசா என்ன போனை பார்த்து கொண்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் நோட்ஸ் எல்லாப்பா பார்க்குறேன். என்ன பார்க்குற? நோட்ஸோ? இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை. அப்பாடா இப்படி புட்டி சாப்பிட்றான்னு இல்லை, நித்திரிய போடுவான் கடல் காத்துக்கு. மேரி கடைக்கு போடுவாருண்ணே. சரியப்பா. அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா. அண்ணா எப்படி சுவாம்? தம்பி என்ன கடத்தலோட போது அப்படி சொல்லி. இல்லை என்னண்டா குரோனாக்காங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க மட்டும் இவ்வளோ நாளாக யோசிச்சு கொண்டு வந்தாங்க. உங்களோட மகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அன்றைக்கு பார்த்தா ஒரு பெடியனோட பின்னால் போகிறான். சரியோ, இது சமூகத்துக்கும் சரியில்லை. நான் உங்களோட இவ்வளோ நாளானா பழகின பழக்கத்துக்காக நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களோட மகளை கவனமாக கண்டித்து வளரணும். சரிதானே? மேரி விஷயம் தெரியுமா? என்ன? என்னவோ என்ன பிள்ளை வளர்த்துக்கிற நீ? ஒரே டிவி வைப்பார் பிள்ளை என்ன செய்யணும் ஒரு மண்ணு தெரியா உனக்கு? எனக்கு தெரியுமா அவளை பத்தி? என்ன தெரியும் உனக்கு? தெரியுமன்றேன். அங்க தலஹாட்டையெல்லாம் இருக்கு ரோட்டு முழுக்க. பா அம்மா 2 பேரும் சண்டே நிப்பாடுங்க. ஓ சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க இங்க 24 ஆம். நான் டியூஷனுக்கு போகணும். காசு தான். காசோ? போய் உன் டப்பட்டகள். பா காசு. காசோ? எங்க காசு எடுக்குது? ஏற்கனவே கொடுக்க வேண்டிய கடன் கொடுக்க இருக்குது. இன்றைய கஷ்டம் 2-3 நாளாக காசு கொடுக்கலாம். போ. என்னப்பா நீங்க இப்படி சொன்னா? காசு இல்லை, போ போய் சாமாளி போ. சொன்னாக்கள் வீட்டை காசு ஒரு 2 நாள் ஆகும். அப்பாவுக்கு ஒரு காசு கொடுக்கணும் சொல்லு. போ. காசு படிக்கிற வழியில காசை வாக்கு போன நோன்றது இருந்து. இவ்வளோ சொல்றீங்களா? போய் பின்னால பாருங்க என்னண்டு. ஏண்டி அழுது கொண்டு வராய்? கிளாஸ்லேயும் படிக்கலாம் இருக்குடி, படிப்பே ஓடுதில்லை. வீட்லேயும் ஒரே பிரச்சனை, என்ன செய்யறேன்னு தெரியும். சரி எனக்கு நேரம் போது போயிட்டு வா. சரிடி. ஏண்டி அழுகுறாய்? ஒன்றும் இல்லைடா. ஏய் சொல்லு பரவாயில்ல, என்னட்ட தானே. வீட்லேயும் நம்புறேன் நம்மளோட. நான் ஒழுங்காக இருந்தாலும் நம்புறேன் நம்மள. டியூஷனுக்கும் காசு தரேன். வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே சண்டை பிடிச்சிக்கொண்டே இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மட்டும் உனக்கா நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை நம்பரை தாவணி நைட்டுக்கு உன்னோட கைக்கு நம்பர் வைக்க தாவணி.
இரவுக்கு நான் மெசேஜ் போடுறேண்ணா. சார் நான் போயிட்டு வரேண்ணா. அம்மா 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 எங்க அப்பா? நீ போயேக்க போனவர் இன்னும் காணையில. இந்த டீசன் காசு தரலன்ட்டு சார் எவ்வளோ பேருக்கு மேலே பேசுறது தெரியுமா? சரி சரி போ, நாளைக்கு தரலாம். வீட்டில் மாறி மாறி பிரச்சனை, ஒருத்தரோட எங்க கதைக்கல. அது இவனாவது இருக்கான் எனக்காக கதைக்க. ஏய் வா வா வா, இரு இரு. நான் எவ்வளோ நேரமா 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்துருக்கேன் தெரியுமா? அன்றைக்கு என்ன சொன்னி அந்த நம்பர் யாருன்னு பார்த்துன்னு சொல்லி நான் சொன்னா தானே சட்லோக்கில் போட்டு வச்சு ஒருத்தனும் பார்க்க மாட்டேன். நீ நம்பர் அடித்தா மட்டும்தான் அது காட்டும், மற்றும்படி ஒன்றும் காட்டாது. மற்றும்படி ஒரு தினம் பார்க்க மாட்டேன். சரி அச்சோ, எனக்கு லேட் ஆகிட்டு, நான் போயிட்டு வரேன். என்னடியா சொல்லு. நீ ஒருத்தனை லவ் பண்றாயில, அவனை நம்பாத. அவன் என்னடி நீ அவனை பற்றி இப்படி சொல்றாய்? நீ நம்புறனா நம்பு, அவன் வேற ஒரு ஆளோட சுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிலாம் இல்லை, நீ என்ன கதைக்கிறாய்? நான் உனக்கு ஒருக்கா தான் சொல்லுவேன், அங்க போய் வரவன் வேற ஒரு பொட்டியோட சுத்தி கொண்டிருக்கிறான். இதுக்கும் ஒருக்கா போய் பார்ப்போம். டேய் மச்சான், டேய் வாங்கடா. எவ்வளோ அந்த கடையில் போடுவேன், எவ்வளோ நிற்கிறது அதில் புதுசா கதைக்கு டக்குன்னு அந்த பிள்ளையை அனுப்பிட்டு வேற தானே எவ்வளோ மசாலா குந்தி பிடிச்சிட்டு அவனை பார்த்துக்கிட்டு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையே என்னடா அப்படிங்கடா மச்சான். டே அவள் இன்னும் உண்மையாக லவ் பண்ணுறாள் போல இருக்க மச்சான். உன்னை பார்க்க அப்படி தெரியலை மச்சான். இதையும் விட புரியலாடி. தெரியும் தானே, இது ஒரு 3 மாதத்துக்கு தான். அடுத்த ஒன்று செட் பண்ணிட்டேன், அதுக்கு தான் ரயில் போடுறேன். அடுத்தது அதுதான். ஏன் மச்சான் முதல் இருந்தா அது? அதெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தானே, தெரியும் தானே. நல்லா தானே பார்த்து தெரிஞ்ச நீ. இப்ப சமைக்க எப்ப படிக்க போற? வேற மிரக்கியோட இப்ப நேரம் 3 ஆகுது. மதியம் சாப்பிட்டு இந்த நேரம் சமைக்கிறேன். என்ன மிரக்கிற? கொண்டு போய் பை எல்லாத்தையும். என்ன கத்தி கொண்டிருக்கிறீங்க? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன கஷ்டப்படுறீங்க? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் உண்டு. கடைக்கடைக்கு போயிட்டு நிறைய பார்த்துட்டு வாரம். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் பாரு. வாய முடுங்க, காசு தர வள்ள இல்ல. வந்துட்டாங்களா திருத்துறதுக்கு? உன்னை கட்டினதுல இருந்து எனக்கு நிம்மதியே போச்சு. அவளை பேர் போன பார்த்து கொண்டே இருக்கிறாள். கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. என்ன கதைக்கிற நீ? இனி உனக்கு நான் சாப்பாடே செஞ்சு தர மாட்டேன், நீயே போய் செஞ்சு சாப்பிடு. அம்மா என்ன செய்றீங்க? சண்டே நிப்பாட்டுங்க. வீட்லேயுமே இன்னொருத்தருமே புரிஞ்சு கொள்றாங்க இல்லை. இதுதான் பிரச்சனைன்ட்டு லவ் பண்ணா அவனும் என்ன விட்டு போயிட்டான். ஒரு 3 மாதத்துக்கு
அதுக்கு அடுத்த வண்டி செட் பண்ணிட்ட மச்சான். நாளைக்கு நான் ரயில் போடுறேன். பிள்ளை பிள்ளை என்னம்மா கதவை தடுத்து திறக்கிறா இல்லை என்னப்பா நீங்க இப்படி சொன்னா? காசு இல்லை போ போய் சாமாளி போ என்ன ஆசைப்படுறீங்க நான் வர கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் உண்டு. கடற்கரைக்கு போயிரு ஐயோ அம்மா பிள்ளை 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 என்னப்பா என்னாச்சு? உங்க பிள்ளைய நீங்க பார்க்கவே இல்லையே. அவள் இங்கேயும் அங்கேயும் போன கொண்டு திரியிறாள். அன்றைக்கு சொன்னீங்க தானே அவள் அப்படி இப்படி கண்டு. அப்பா என்னம்மா டியூஷன் காசு எவ்வளோ அம்மா 1000 ரூபா. 1000 என்ன மற்றது எதுவும் தேவையான சொல்லு பயப்படாம அம்மா அப்பா இருக்கிறமே உனக்கு என்ன வேணுமென்றாலும் தயங்கம்மா கேள் என்னண்ணே சரி என்ன ஒன்றும் யோசிக்காத சந்தோஷமா சரியப்பா. படிக்கம்மா கவனமா பார்த்து போடுவானே மேரி மேரி கதைக்கோணம் மேரி ஏனென்றால் ஒரு விஷயம் ஒன்று எனக்கு இருக்குது நினைச்சு பார்த்தா அது எதெல்லாம் செய்யும் நான் உனக்கு சொல்ல விரும்பல அது என் மனசை நல்லா தாக்கிட்டுது எங்களோட மகளை நாங்கள் கவனமாக பார்க்கணும் அதோட நானும் முன்னே நிறைய தர மனநோ அடிச்சிருக்கிறேன் நான் உன்னை இந்த பாட்டுக்கு பேசியிருக்கிறேன் மனநோ செய்திருக்கிறேன் என்னை மன்னிச்சு கொள்ளு நான் அப்படி செய்ததெல்லாம் தப்பு இப்போ நான் யோசிக்கிறேன் என்னை மன்னிச்சு கொள்ளு நாங்கள் சேர்ந்து எங்களோட பிள்ளைய கவனமாக பார்ப்போம் நீங்க மன்னிப்பு கேட்கே இந்த மனசெல்லாம் உடைஞ்சிட்டது. நீங்களும் நானும் இனியாச்சும் சேர்ந்து எங்களோட பிள்ளைய கவனமா பார்ப்போம். நீங்க போங்க, நான் உங்களுக்கு சமைச்சிட்டு எடுத்துட்டு வரேன். சரி அம்மா என்னம்மா ஏனம்மா இவ்வளவு நேரமாச்சு? இருட்டுப்பட்டല്ലോ இப்பதானே வாரீங்க. டியூஷன்ல எக்ஸாம் வச்சு பேப்பர் திருத்தி தந்ததுமா அதான் லேட் ஆயிட்டு. இங்க பாருங்க 96 மார்க்ஸ் எடுத்துருக்கு. 96ஆமா? சரியம்மா நீ இப்படித்தான் எடுக்கணுமா? இரம்மா டீ ஊத்திட்டு வரேன். லிசா கண்ணு லிசா அப்பா அடடடடடட நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கிறேன் மேரி இங்கே இல்லை என்ன வண்டி வந்து வேறப்பா இதான் நாங்கள் தங்கத்துக்கு பெருசு நாங்கள் 3 பேரும் இதே கேரம் போர்டு அடிச்சு விளையாடுவோமே விளையாடுங்க பிள்ளை எப்படிம்மா இன்றைக்கு எல்லா படமும் நல்லா நடந்ததுப்பா. இன்னைக்கு ஒரு பொடியை நான்
நம்பர் கேட்டவன். என்னம்மா நடந்தது? மற்றாக்களோட ஒரு ரிசல்ட்டை என்னோட வச்சுக்கொள்ளாத. எனக்கு பாசம் கட்ட அம்மா அப்பா இருக்கு நம்ம. அதோட எனக்கு அம்பிஷன் இருக்கு டாக்டர் ஆகணும். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் சொன்னது சரிதானேம்மா? நீ செஞ்சது சரிதானம்மா? எந்த பிள்ளையடி நீ பாத்தியோ? இந்த பிள்ளைய பார்த்தன் பிள்ளைய நான் வெளியே போட்டு வரேன். என்ன கஷ்டப்படுறீங்க? நான் வர கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் உண்டு. கடற்கரைக்கு போயிரு. அந்த ஒரு கனவு என் பிள்ளைய காப்பாத்திட்டான். ஐயோ, அதை நினைச்சு பார்த்தா அப்பா நான் இனிமே என் பிள்ளைக்கு நல்ல தகப்பனா இருப்பேன். இனிமே நல்ல கணவனா என்ற மனசுக்கு இருப்பேன். நன்றி கடவுளே, நன்றி. பெற்றோர்களே, பிள்ளைகளை பாசத்துடன் நடத்துங்கள். பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் நண்பர்களைப் போல மாறுங்கள். தற்கொலைக்கு வழிவகுப்பது எது என்று அறிந்து மாறுவோம், மாற்றுவோம்.